சூட்கேஸில் வச்சு அடைச்சி அதை கொண்டு போய் வேறு இடத்துல தூக்கி போடுறதா இருக்கட்டும். இந்த பிரியாணி டேக்ஸால் போட்டு அவங்க வந்து சமைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மனித உடலை வைத்து இங்கே வந்து பிரியாணி சமைச்சிருக்காங்க. அந்த ஸ்மெல் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மைதா மாவை வச்சு சீலும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 350 சிசிடிவிஸ் கூடுவாஞ்சேரியிலேருந்து அந்த பார்க் டவுன் ஸ்டேஷன், பீச் ஸ்டேஷன் வரைக்கும் தலை வந்து இன்னும் எங்கன்னு கண்டுபிடிக்கப்படலை. அப்போ இவங்க கொலை பண்ணல அப்படின்னா வேறு யார் கொலை பண்ணா? சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் விஜிகே ஜெனோரா கார்டன். பிளாட்ஸ் from 18 lakhs and villas from 48 lakhs. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கூடுவாஞ்சேரியில் ஒரு 45 வயசான ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய உடல் பாகங்கள் பிரியாணி டபரால போட்டு வேக வச்ச இந்த சம்பவம் இந்தியாவே உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கொலைக்கான காரணம் என்ன, இதில் சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு இப்போ நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், ஃபர்ஸ்ட் இந்த கேஸோடைய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். சிஎஸ் எப்பவுமே வந்து இந்த கொலை செய்யப்படும் போது வந்துட்டு ஒன்று கொலை செய்து வந்து அங்கேயே போட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை அங்கேருந்து இந்த தடயங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது அவங்கள தூக்கி போடுறதா இருக்கட்டும். இல்லை அப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில கேசஸில் வந்து இந்த சூட்கேஸில் வச்சு அடைச்சி அதை கொண்டு போய் வேறு இடத்துல தூக்கி போடுறதா இருக்கட்டும். அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேஸோடு நம்ம பார்க்கும்போது லைக் நமக்கு ஆந்திராவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோன்னா லைக் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் வச்சு வேக வச்சேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். ஸ்டில் போலீஸார் அது எப்படி அதுக்கப்புறம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன தடயங்கள் கூட அங்கே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையினால. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்லேயே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய எலும்பு, உடல் பாகங்கள், ஈவன் அதை வேக வைக்கப்பட்டாலும் அவங்கள வந்து அந்த துண்டுகளாக ஆக்கின அந்த பாகங்கள் எல்லாமே இங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. ஓகே, இதில் வந்து இருக்குது, தட் இஸ் ஃபார் ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு. ஓகே, பட் அந்த ஒரு கேஸில் நம்ம பார்க்கும்போது வந்து அங்கே சொன்னது என்னென்னா அந்த சதைகள் எல்லாமே லைக் மிக்சியில் போட்டு அந்த சதைகள் எல்லாமே குக்கரில் போட்டு கூழாக்கி பண்ணது ஒரு பக்கம், எலும்புகள் எல்லாமே பொடி செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளில் தூவப்பட்டதுன்னும் போது எங்கேருந்து எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணோம்ல. ஏன்னா நமக்கு தேவையானது எல்லாமே எவிடன்ஸ் தான் இந்த இடத்துல. ஸோ ஒருத்தவங்க காணோம், அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்ற ஒன்று, கொலை செய்யப்பட்டவர் அவர் தானா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதற்கான சில எவிடன்சஸ் வந்து நமக்கு இங்கே விச் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டு ஆக்ரா. ஓகே, அதாவது ஆக்ரா கண்டோன்மெண்ட் இங்கே வரைக்கும் வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு லைக் எவிடன்ஸ் கிடச்சி அதில் அப்படியே கண்டினியூஸாக ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி இந்த பிரியாணி டேக்ஸால் போட்டு அவங்க வந்து சமைக்கப்பட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இறந்து போனவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு லைக் பிரியாணி இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி மனித உடலை வைத்து இங்கே வந்து பிரியாணி சமைச்சிருக்காங்க. அந்த ஸ்மெல் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மைதா மாவை வச்சு சீலும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அந்த டேக்ஸா, அந்த அண்டோர டேக்ஸா அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ஓகே, அதில் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஓகே சென்னை சென்ட்ரல்லேருந்து புறப்பட்ட அந்த ஒரு ட்ரெயின் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து ஆக்ரா கண்டோன்மெண்ட்டில் வந்துட்டு போகும்போது தான் நமக்கு ஒரு ரெட் ட்ராலியானது வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஓகே, அதில் மெயினாக போலீஸ்க்கு அங்கேருந்து கிடச்ச க்ளூ என்ன அப்படின்னா அந்த உடல் வந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சுற்றப்பட்டிருந்த அந்த பிளாஸ்டிக் பேக் இருக்குல்ல, பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்போடது. ஓகே, ஒரு ஜவுளி கடையோடது, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்போட ஒரு கவரு. அது வந்து ரொம்ப லைக் ஃபேமஸான ஒரு ஷாப்பு. தட் இஸ் விச் இஸ் இன் சென்னை அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிடுச்சு. இப்போ விச் மீன்ஸ் அங்கேருந்து போலீஸாருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஓகே, இது வந்து சென்னையிலேருந்து வந்த ட்ரெயின், ஸோ சென்னையிலேருந்து வைக்கப்பட்ட ஒரு ட்ராலி அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ட்ராலியை பார்க்கும்போதே அதுலேருந்து ரொம்ப துர்நாற்றம் வீசப்பட்டது, ப்ளஸ் அதில் வந்து பிளட் லீக்கேஜ் இருக்கிறத வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா ட்ரெயினில் எல்லாரும் இறங்கிட்டாங்க. அப்புறம் ஆக்ரா போலீஸார் வச்சு ஆக்ரா போலீஸ் அங்கேருந்து வந்து சென்னை போலீஸாருக்கு வந்து இந்த இதை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராலி வந்திருக்கு, தட் இஸ் ரெட் கலர் சூட் கேஸ் வந்திருக்கு, இது சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னும் போது இங்கே சென்னை ரயில்வே போலீஸோட ஹெல்ப்போட அவங்க வந்து அப்புறம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த கன்சர்ன் டேட் தட் இஸ் ஆன் ஆகஸ்ட் 4th அந்த சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது தான் 2 பேர் அந்த ட்ராலியை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போனது வந்து தெரிய வருது. ஓகே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அந்த பெண் வந்து லைக் ஸ்பெக்ஸ் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க வச்சு ட்ராலியை வைக்கிறாங்க, வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க பார்த்தோம் அப்படின்னா தென் அவங்க ட்ரெயின் பிடிச்சி டுவர்ட்ஸ் பார்க் ஸ்டேஷன் வழியாக அவங்க நடந்து போய் அங்கேருந்து தாம்பரமுக்கு ட்ரெயின் பிடிச்சி லைக் கூடுவாஞ்சேரியில் வந்து இறங்குறாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 350 சிசிடிவிஸ் கூடுவாஞ்சேரியிலேருந்து அந்த பார்க் டவுன் ஸ்டேஷன், பீச் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய 350 சிசிடிவிஸை வச்சு தான் இவங்க போகிறது. நமக்கு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நம்மளால நியூஸ் சேனல்ஸில் பார்க்க முடிஞ்சுது. ஓகே,
ஸோ அவங்க வர்றது, அவங்க அங்கேருந்து போகிறது, அடுத்தடுத்து மாறி போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போலீஸாரால் இங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கூடவே அடுத்த கட்டமாக பார்க்கும்போது இதில் 2 மாதிரியான தகவல் நமக்கு இருக்குது. ஒன்று என்ன தகவல் இருக்குது அப்படின்னா, கூடுவாஞ்சேரி ஸ்டேஷனில் இறங்கி அவங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து போனாங்க. தட் இஸ் மசூதி தெருக்கு போனாங்க. ஸோ அந்த ஆட்டோக்காரை வந்து அங்கேருந்து ட்ரேஸ் பண்ணி கேட்கும்போது, மசூதி தெருவில் தான் நான் இறக்கி விட்டேன், நான் இந்த வீட்டில் தான் அவங்கள இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸார் அங்கே போய் வெளியில் பூட்டு போட்டப்பட்டிருந்த அந்த வீட்டு கதவை உடச்சி, தட் இஸ் இந்த லாக்கை உடச்சி உள்ளே போய் பார்க்கும்போது ஃபுல்லாக ரத்தக்கரைகள், அப்புறம் நம்மளால் அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறது, அந்த பிரியாணி அண்டாவை அப்படியே போலீஸார் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள். இது ஒரு சில நமக்கு சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல். இன்னொரு சோர்ஸ் என்ன தகவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் இந்த விஷயம் வந்து நியூஸில் டெலகாஸ்ட் ஆகும்போது, நியூஸ்லலாம் வரும்போது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். இந்த மாதிரி 2 தகவல்கள் இருக்குது. ஸோ த திங் இஸ் தட் போலீஸார் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போய் கதவை திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கே நடந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இறந்து போனவங்களுக்கு வந்து ஒரு 38 வயது இருக்கும்னு சொல்லப்படுது. ஓகே, அவங்களுடைய மகன் அவங்கள காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அவருடைய 19 வயதான மகன் வந்து ஏசி மெக்கானிக்காக தாம்பரத்தில் இருந்துட்டு வராரு அப்படின்னும். ஏன்னு கேட்கும்போது அங்கேயும் ஒரு தகவலானது சொல்லப்படுது. அந்த பையனுக்கு வந்து அவங்க தாயோடைய நடத்தை பிடிக்காததுனால, ஓகே, அவங்க வந்து தனியார் ஒரு இதில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தாயினுடைய நடத்தை பிடிக்காததுனால இவர் தனியாக வாழ்ந்துட்டு வந்தார் அப்படின்னும், அவங்கள காணோன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த காணோன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட் இந்த ஒரு இது வந்து மேட்ச் ஆகக்கூடியது வந்து இங்கே பார்க்க முடியுது. இன்னொன்று மெயினாக தலை வந்து இன்னும் எங்கன்னு கண்டுபிடிக்கப்படலை. ஓகே, ஏன்னா சில பாகங்கள் எலும்பு அதெல்லாம் வந்து அந்த ட்ராலியில் வைக்கப்பட்டிருந்தது. ஓகே, சில பாகங்கள் வந்து அந்த சமைக்கப்பட்டிருந்தது, சிலது வந்து அந்த வீட்டில் இருந்து வந்து பக்கெட்டில் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி வெவ்வேறு மாதிரியான பாகங்கள் இன்னும் நமக்கு தலை வந்து கிடைக்கப்பெறலை. ஏன்னா அந்த ட்ராலியில் இருந்த ஒரு உடலை வைத்து தான் இது பெண் உடல் அப்படின்னு அடையாளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அதனை தொடர்ந்து வந்து மெயினாக நமக்கு இப்போ வந்து அந்த தலையானது கண்டுபிடிக்கப்படும் போது தான் அடுத்தது நமக்கு வந்து அந்த எவிடன்ஸ் வந்து மேட்ச் ஆகும். இவங்க தான் இறந்து போனது அப்படிங்கிறது எல்லாமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு செயல். ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் ஈடுபட்டிருந்த 2 பேர் இன்னும் அவங்கள வந்து போலீஸார் கண்டுபிடிக்கல. தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருந்த சென்னை போலீஸார் வந்து அங்கேயும் தட் இஸ் டூ நார்த் போயிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தோன்னா ஒடிசா அண்ட் பீகார், இந்த 2 மாநிலங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து போயிட்டு அவங்க தேடுதல் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா மாட்டினவங்க பார்த்தோம் இந்த ஒடிசாவை சேர்ந்த மாணிக் உத்தின் லஸ்கர் அப்படிங்கிற பர்சனும் தென் பகமதி மாஜி அப்படிங்கிற 2 பேரும் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஓகே, இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த இவர் இருக்கார் இல்லையா, மாணிக் உத்தின் லஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இந்த சாகடிக்கப்பட்டாங்கல்ல பழக்கத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னும், இவங்க வந்து ஓல்டு பெருங்கலத்தூரில் வந்து தங்கிட்டு இருந்ததாகவும், ஓகே, அதாவது பாரதி நகரில் தங்கிட்டு இருந்ததாகவும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு வராங்க. இவங்க 3 பேரும் கடந்த 10 நாள், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 10 நாட்களாக ஒரே வீட்டில் தான் தங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்குள்ள மேபி இந்த காதலை எதிர்த்து இவங்க கேள்வி கேட்டிருக்கலாம். அதன் விளைவாக ஏற்பட்ட வாக்குவாதத்தினால இந்த மாதிரியான கொலையானது இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இங்கே வந்து சொல்லப்படுது. விச் மீன்ஸ் கன்ஃபார்ம்டு ரீசன் இஸ் நாட் எட் நோன் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, இதனால தான் இவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து போலீஸார் அவங்கள கண்டுபிடிக்கும் போது விசாரணையில் தான் தெரிய வரும். ஓகே, ஏன்னா அங்கே வந்து அந்த கைப்பற்றப்பட்ட அந்த பிரியாணி அந்த டெக்ஸா வந்துட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா அதில் உடல் பாகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அங்கே ஃபாரன்சிக் ஒரு பெரிய ரோல் இந்த இடத்துல ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மேட்ச் ஆகணும் இல்லையா, அந்த பிரியாணி டெக்ஸால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா அண்டால அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ராலியில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அப்புறம் வீட்டில் வேறு என்னென்ன இருந்ததோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த வெட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் எந்த மாதிரி, ஸோ இதெல்லாம் வைத்து தான் இதில் அடுத்தடுத்த கட்ட விசாரணையும் முழு ரீசனும் நமக்கு தெரிய வரும், எதனால் இந்த கொலையானது நிகழ்த்தப்பட்டிருக்கு, அதுவும் இந்த அளவுக்கு கொடூரமாக. ஏன்னா அவங்க வந்து இங்கே என்னென்னா யூஸ்வலாகவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா யார் கொலை செய்கிறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி தடயங்களை அழிக்கிற முயற்சியில் தான் ஃபஸ்ட்டு ஈடுபடுவாங்க. சில பேர் வந்து அந்த கொலை பண்ணிட்டு வந்து சரண்டர் ஆகிறது, கொலை பண்ணுறதுலாம் வேறு கான்செப்ட். இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் போது வந்து மேக்ஸிமம் எதுவுமே கிடைக்கக்கூடாது, போலீஸார்கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடயங்களை அழிக்கக்கூடியது தான் பார்க்க முடியுது. இவங்க 2 வேலையும் இங்கே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் போலீஸை டைவர்ட் பண்ணுற வேலையும் இங்கே நடந்திருக்கு. எங்கேயோ கொலை பண்ணி சென்ட்ரலில் எடுத்துகிட்டு போய் ஆக்ரா போகிற ட்ரெயினில் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் தடயங்கள் அளிப்பதற்கான வேலையும் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ போலீஸாரும் இங்கே வந்து 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையானதும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே மேம், இப்போ வந்துட்டு இவங்களோட பாடி பார்ட்டை வேக வச்சுருக்காங்கல்ல, ஸோ டிஎன்ஏ எவிடன்ஸ் வந்து இதில் எடுக்கிறது பாசிபிளா? இங்கே இன்னொன்று பார்க்கணும். என்னென்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் நம்ம சொல்லும் போது கேட்டோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ அப்படின்னு போகும்போது அந்த 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கீழே அந்த ஹீட்டு வந்து ஆகும்போது அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அந்த மாலிகுல்ஸ் அது எல்லாமே பிரியக்கூடிய சான்சஸ்
நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அதுவும் இங்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. இஸ் தட் பாசிபிள் வித் தட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்ததை தாண்டி போகும்போது இவங்களுடைய முடியிலேருந்து டிஎன்ஏ எடுக்கலாம், இவங்களுடைய ஸ்கின்லேருந்து டிஎன்ஏ எடுக்கலாம். இந்த மாதிரி பல மாதிரிகள் மூலமாக நம்ம டிஎன்ஏ பரிசோதனை வந்து உட்படுத்தலாம். ஓகே, ஸோ இங்கே போலீஸாருக்கு என்னென்ன கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. இன்னும் மெயினாக அந்த முடி கிடைக்கணும் அப்படின்னாலுமே தலை எங்கன்னு தெரியல இல்லையா? ஸோ அவங்க வேக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த சூட்கேஸில் இருந்த சில பாகங்கள்னு சொல்லப்படுது. அது வெறும் போன் மட்டுமா இல்லை சதை பாகங்களும் அங்கே இருக்கா, அதில் வந்து ஸ்கின் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே, ஏன்னா இதன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். ஓகே, இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்து போகும்போது நம்ம கண்டிப்பாக அது இருக்கிறத வச்சு அடுத்தடுத்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வைத்து ப்ளஸ் இவங்க போலீஸார் போயிட்டு அவங்கள தேடும்போது வைக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அவங்ககிட்ட வாங்கக்கூடிய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வைத்து மட்டும்தான் எதற்காக இந்த கொலையானது முழுக்க அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு காவல்துறை தரப்புல இருந்து அஃபிஷியலாக தெரிய வரும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு அந்த ஒரு இளைஞரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் தான் வந்து அந்த சூட் கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி வந்திருக்கு. அதுதான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இந்த ஒரு கேஸில் வந்து இவங்க 2 பேர் இந்த சூட் கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிசிடிவி ரெக்கார்டை மட்டும் வச்சு இவங்க தான் அந்த கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிரூபிக்க முடியுமா? சரி, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தா இது இன்னொன்றும் சொல்லப்படுது போலீஸார் தரப்புல இருந்து. என்னன்னா இந்த இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த கொலையானது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இங்கே சொல்லப்படுது. ஏன்னா அவங்க ட்ரெயினில் வந்து வைக்கும் போதே அவங்க மறுநாள் போகும்போது உடல் வந்து அழுகிய நிலையில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ விச் மீன்ஸ் இன்றைக்கி கொலை நடந்து அவங்க வந்து உடனே இம்மீடியட்டாக பண்ண ஒரு செயல் வந்து அந்த இடத்துல கிடையாது. ஓகே, சரி, இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் இவங்க தான் வந்து ட்ராலியை வச்சுட்டு போனதுனால அப்படிங்கிற எவிடன்ஸை தாண்டி இன்னும் இங்கே என்னென்னா அடுத்தடுத்து நமக்கு உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு தகவல்கள்லாம் இங்கே வந்துட்டுருக்கு. இல்லை இவங்க 3 பேரும் ஒன்றா தான் தங்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று இது கேட்கப்படும் அந்த ஹவுஸ் ஓனருக்கே இது ஷாக்காக தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா அந்த வீடு எங்கேயோ தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய வீடு கிடையாது இல்லையா? இட் இஸ் லைக் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. சுற்றி வீடுகள் எல்லாமே ஒரு ஓல்டு பில்டிங், பட் சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே அந்த காலத்து வீடு, அதெல்லாமே இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து இங்கே என்ன ஆகும்னா அடுத்த கட்ட விசாரணையானது மெயினாக சிசிடிவி ஃபுட்டேஜ், டிஜிட்டல் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய மெடிக்கல் ரிப்போர்ட், அப்புறம் அங்கே சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே விட்னஸாக சேர்க்கப்படுவாங்க. அவருடைய பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரை தொடர்ந்து சொல்லும்போது இங்கே இல்லை தாய் வந்து எனக்கு சில விஷயங்கள் அவங்ககிட்ட பிடிக்கல, நடத்தை சரியில்லை, அதனால் தனியாக இருக்கேன்னு கேட்கும்போது உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? ஏன்னா இதில் முதற்கட்டமாக என்ன சொல்லப்பட்டுன்னா 3 பேரும் சேர்ந்து 10 நாளாக ஒன்றா தங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, அப்போ இவங்க கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரு கொலை பண்ணா? இவங்க கொண்டு போய் ட்ராலி அங்கே வைக்கணும். அப்போ தெரிஞ்சதுன்னா ட்ராலி அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? அப்படி இருந்தாலும் அது கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்டாக வரும். ஓகே, விச் மீன்ஸ் கொலை செய்தாலும் சரி, இல்லை கொலைக்கு உடந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை நடந்த கொலையை தெரிந்திருந்தும் மறைத்தாலும் சரி, எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ஆக்ஷன் தான். அது இல்லீகலான ஒரு விஷயம்தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எந்த மாதிரி அப்படிங்கிறது எதனால் இது நடந்தது, இவங்க தான் இதை நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது ப்ரிலிமினரியாக வச்சு பார்க்கும்போது இவங்களை நோக்கி அந்த விசாரணையானது வந்து இப்போது அடுத்த கட்டமாக வந்து லைக் எக்ஸ்டெண்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அவங்க விசாரிக்கப்படும் போது தான் நமக்கு இதில் வந்து ரியல் ரீசன் அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு பக்கம் போலீஸாரும் இவர்களை பற்றியான விசாரணையில் வந்து அவங்க ஒர்க் பண்ண பிளேஸு, இன்னொன்று இங்கே என்னென்னா இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இப்போது தப்பிச்சு போன 2 பேரும் வந்து ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஒர்க் பண்ணாங்க, அங்கேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தகவல் எல்லாம் கிடைக்கும் போது அவங்க ஒர்க் பிளேஸில் அந்த என்கொயரி ஆனது வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அங்கே போயிட்டு அவங்களுடைய லைக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி இது வந்து ஒரு இதை வைத்து மட்டுமே டிசைட் பண்ண, ஒரு ஆஸ்பெக்டை வைத்து மட்டுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மேட்டர் கிடையாது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு வரப்பட்டு ஃபைனலாக தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு இங்கே வர முடியும். அதுதான் காவல்துறை தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக நமக்கு இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு கோர்ட்டில் நம்ம இந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறோன்னா இந்த நிரூபிக்கிறதுக்காக இந்த கொலையோட மோட்டிவ் கண்டிப்பாக தெரியணுமா, இல்லை மோட்டிவ் இல்லை ஆனால் இவங்க தான் வந்து இந்த கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான அந்த எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் போதும்? சரி, இங்கே சொன்ன மாதிரி ஒரு கொலையானது ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் லைக் இது நம்ம பார்ப்போம். இது வந்து இவர்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அதோடைய கொடூரத்தன்மை காரணம் கருதி ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும். அப்போ ஃபஸ்ட்டு அங்கே வரதே மோட்டிவ் தான். மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி இல்லீகல் ஆக்ட். அப்போது இவங்களை கொலை செய்யணுன்ற ஒரு மோட்டிவ் அந்த இடத்துல இருந்திருக்கு இல்லையா? அது வந்து அது பிளான்டாக இருக்கட்டும், இல்லை ஆல் ஆஃப் எ சடனாக நடந்ததாக இருக்கட்டும், இல்லை அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் நடந்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்களை வந்து இவங்களை நான் தாக்கவே கூடாது, கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தவறான ஒரு மேட்டர். ஓகே, இவங்க எனக்கு இடையூறாக இருக்காங்க, ஸோ இவங்களை நான் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற வர மோட்டிவே ஃபஸ்ட்டு தப்பு இல்லை. தென் கம்ஸ் தி இன்டென்ட், ஈவல் இன்டென்ஷன். அப்போ எனக்கு ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்குது, அதை நோக்கி நான் போகும்போது அப்போ இவங்களை நான் கொலை பண்ணலாமா, இவங்களை நான் அடிக்கலாமா, இவங்களை நான் என்ன பண்ணலான்னு போகும்போது அதில் ஈவல் இன்டென்ட் ஆகிடுது இல்லையா? அதை நோக்கி அடுத்தது போகும்போது சரி இவங்களை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அடுத்தது ஃபைனலாக தெல் கோ இன் டு த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்.
இப்போ இங்கே வந்து வெட்டி கொலை பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ இன்னொன்றும் இருக்குது. இவர்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொலை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக இந்த வெட்டி இது பண்ணாங்களா, இல்லை கொலை பண்ணதே வந்து கத்தியால் வச்சு தான் பண்ணாங்களான்றது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆக்ட் நடந்துருது இல்லையா. ஸோ இது எல்லாமே தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருந்தது, ஒரு இன்டென்ஷன் இருந்தது, அதுக்கு ரிலவெண்ட்டாக ப்ரூவ் பண்ணக்கூடியது தான் இது எல்லாத்தோடைய எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாயின்ட் டுகெதராக தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 பேரும் ஒன்றா தான் தங்கியிருந்தாங்க. இந்த கொலை செய்யப்பட்ட அந்த லேடியும் அந்த இளைஞரும் வந்து தவறான தொடர்பில் இருந்தாங்க. இந்த லேடி வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த இளைஞரை டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கோவமாகி தான் அந்த 2 பேரும் சேர்ந்து இவங்களை கொலை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவங்க கிட்ட இருக்க நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஆங்கிளில் வந்து ஏதாவது ஒன்று நிரூபணமானால் கூட இவங்களுக்கு வரக்கூடிய அந்த தண்டனை எந்த மாதிரி? எஸ் இன்னொன்றும் இருக்குது. ஏன்னா அதில் 2ல் எது நடந்திருந்தாலும் இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு ஆஃபீஸ், இவங்க வேறு ஆஃபீஸ்ன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள எப்படி அது வந்து இந்த கொலை செய்யப்பட்டவங்க வந்து அகெயின் ஃப்ரம் அவங்க பையன்லாம் வச்சு சொல்லும் போது இப்போதைக்கு அவங்க தமிழ்நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் ஒர்க்குக்காக நார்த்லேருந்து ஒடிசா ப்ளஸ் அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஒடிசா தென் பீகார்லேருந்து இங்கே வந்து தான் சொல்லப்படுது. ஓகே, ஸோ அந்த பேஸ் கனெக்டில் இருந்து தான் ஆரம்பிச்சு தான் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்போது இது ப்ரூவ் ஆகக்கூடிய ஒன்று. ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் ஏன்னா நமக்கு இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியல. லைக் இதனால லைக் ஆப்ஷன் நமக்கு வந்து லைக் இன்னும் நமக்கு தெளிவாக தெரியல இல்லையா. இங்கே வந்து என்னென்னா ஒரு பக்கம் தகவல்கள் வரக்கூடியது வந்து இதனால தான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் லைக் ஃபேக்ட்ஸ் இருக்குது, இன்னொரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ செட் ஆஃப் ஏ ஃபேக்ட்ஸா செட் ஆஃப் பி ஃபேக்ட்ஸான்னு நமக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகே, ஸோ அதுக்கு கண்டிப்பாக இதுக்கு உச்சபட்ச தண்டனையான மர்டர் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகும். தட் இஸ் அண்டர் பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 103 clause 1. அதுக்கு வந்து அவங்களோட இன்டென்ஷன் பொறுத்து பனிஷ்மெண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி வரும். அதனை தொடர்ந்து இதில் வந்து லைக் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் இருந்ததுன்னா காசிங் டெத் பை யூசிங் டேஞ்சரஸ் வெப்பன்ஸாக இருக்கட்டும். ஓகே, அதை தொடர்ந்து 2 பேர் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட ஒரு செய்தி செஞ்சிருந்தாலும் இங்கே கிரிமினல் கான்ஸ்பைரசி வரும். ஓகே, அதற்கு முன்னாடி இவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பொறுத்தான செக்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணப்படும். பட் உச்சபட்ச தண்டனை தான் வந்து இவங்க செஞ்சிருக்கக்கூடிய ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் இவங்க செய்திருக்கக்கூடிய செயலுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது உச்சபட்ச தண்டனையாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த 2 பேரில் நான் வந்து கொலை பண்ணல, நான் பாடியை டிஸ்போஸ் பண்ண மட்டும்தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? அவங்களுக்கு வந்து தண்டனை அளவு வந்து கம்மியாக இருக்குமா? இங்கே என்ன அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, இன்னொன்று வந்து என்னென்னா இதில் நம்ம பிரிக்கலாம். நான் ஒருத்தவங்க அதில் வந்து கொலை செஞ்சுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட நான் இவங்களை கொலை செஞ்சுட்டேன், யூ ஜஸ்ட் ஹெல்ப் மீ, இதை வந்து நான் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்ததா, இல்லை 2 பேரும் சேர்ந்து கொலை செய்தாங்களா, இல்லை ஒருத்தவங்களை வச்சுட்டு இன்னொருத்தவங்க கொலை செய்தாங்களா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அப்படி இருந்தாலும் இங்கே வந்து எஸ் மர்டர் ஒருத்தவங்க பண்ணினாலும் அதற்கு அவங்க எந்த வகையில் உறுதுணையாக இருந்தார்கள்னு இருக்கு இல்லையா. அதை வச்சு நம்ம பார்க்கும்போது கூட 10 to 20 years அப்படிங்கிறது மினிமம் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் கிடைச்ச உடனே கண்டிப்பாக கஸ்டடியில் எடுப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த கஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு டவுட் வருது, போலீஸ் கஸ்டடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்? இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக யார் ஒருத்தர் எந்த கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணாலும் 24 hours ரிமாண்ட் பண்ணணும். தட் இஸ் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் போலீஸார் ஒரு பெட்டிஷன் போட்டு நாங்கள் இவங்களை விசாரிக்கணும், விச் மீன்ஸ் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் கஸ்டடி வரும். விச் மீன்ஸ் 2 days or 3 days அவங்கள விசாரிக்கிறதுக்கான இதுக்கு நாங்கள் எடுக்கிறோம், எங்கள் கஸ்டடியில் எடுக்கிறோன்னும் போது அது போலீஸ் கஸ்டடி. தட் இஸ் ஃபார் தி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். லைக் அவங்க எதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அதனை நோக்கியான ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, இல்லை எங்களுக்கு 2 நாள் பத்தலை இன்னும் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போலீஸ் கஸ்டடி வந்து அவங்க கேட்பாங்க அங்கே. ஓகே, அதே மாதிரி நீதிமன்றமும் 15 நாள் வந்து அங்கே ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வரும். அதுக்கப்புறம் 16th day ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இதுதான் போலீஸ் கஸ்டடி அண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி, விச் இஸ் மேண்டேட்டரி. ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணாலே அவங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பப்படணும். போலீஸ் அடுத்த கட்டம் அவங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அடுத்த ப்ராசஸ் போகும்போது அங்கேருந்து அவங்க கஸ்டடியில் எடுத்து அவங்கள விசாரித்து திரும்ப ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து அவங்கள ஒப்படைச்சிருவாங்க. என்ன ஒரு எவிடன்ஸ் இந்த கேஸே கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வரும் இதில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எவிடன்ஸ் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பாக இதில் என்னென்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று. ஓகே, 2வது இன்னும் தெரிய வராத ஒரு தகவல் என்னவா இருக்குது, போலீஸாரும் இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நோக்கி ஓடிட்டு இருக்க ஒரு மேட்ரு வந்துட்டு தட் இஸ் அந்த தலை எங்கே இருக்குன்னே தெரியல இல்லையா. ஸோ அதனை நோக்கி போகக்கூடியது. ஓகே, இது 2மே நமக்கு அடுத்தடுத்த கட்டமாக வரும்போது லைக் அதோட சீரியஸ்னஸ் ஏன் இந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். அதனை நோக்கி வந்து இந்த கேஸ் இன்னும் அடுத்த கட்டமாக லைக் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் சீரியஸாக போகும். அதை வைத்து அடுத்தது எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் அந்த ஆஸ்பெக்டில் போகும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மேம். தேங்க்யூ சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.
சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.